ஐயா இப்போ இது முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம செட் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் இருக்குல்ல, இப்போ நம்ம மட்டும் பேக் ட்ராப்பை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம லைட்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர் நினைக்கிறேன். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா மேடை நாடகத்துக்கு எப்படி லைட் பண்றாங்களோ அதே வந்து மினியேச்சர் சின்ன சைஸ்ல நம்ம பொம்மை நாடகத்துக்கு எப்படி இந்த ஃபனல் இது எல்லாமே குட்டி சைஸ்ல இருக்குமா இல்ல எல்லாம் சின்னதா இருக்கு? ஓ இருக்கு. எல்இடியில் இப்போ நிறைய லைட்லாம் வந்திருக்கு, அதையே பயன்படுத்திக்கலாம். முன்னாடி கரெக்டாக பொம்மை மேலே படுற மாதிரி ஸ்பாட் லைட்லாம் வச்சுக்கலாம், கலர் லைட் வச்சுக்கலாம், டான்ஸு அந்த மாதிரியான இதுக்கு கலர் லைட்லாம் எல்இடிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம இது இப்போ இந்த பப்பட் இருக்குல்ல, இந்த பப்பட் கை இருக்குல்ல, இந்த கையில ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி நடிக்கிற மாதிரி இருக்கு. டபுள் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ டபுள் டேப். ஓகே. இப்போ இது புக் படிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு, தாராளமாக பண்ணலாம், உடனே பண்ணிக்கலாம். பேப்பரை மடித்து கையில் கொடுக்கலாம், பொருள் தூக்கிட்டு வர மாதிரி பண்ணலாம். பெரிய சூட்கேஸு அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக தர்மோகோல்லாம் யூஸ் பண்ணி அதை குட்டி குட்டியாக பண்ணிக்கலாம். வெயிட்லெஸ்ஸாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற காட்சிக்கு பார்த்தா பெட்டி மாதிரி தெரியணும், அதுக்காக பெட்டி மாதிரி மரத்திலே செய்ய வேண்டியதில்லை, வெயிட்லெஸ்ஸாக செய்து கையில் கொடுத்து பயன்படுத்த ப்ராப்பர்ட்டிலாம் பயன்படுத்தி. ஐயா இப்போ இந்த பொம்மையை பற்றிலாம் நம்ம கற்றுக்கிட்டோம், விதவிதமான பொம்மைகளை பற்றி. இது எப்படி குரல் கொடுக்கறது, ஒரு பொம்மைக்கு ஒரு கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறது கற்றுக்கிட்டோம். ஆனால் இப்போ ஆடியன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கும் போது அந்த ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகணும் நம்ம குரல் அப்படின்றது. கண்டிப்பாக. அப்போ அதுக்கு என்ன மெத்தட் இருக்கும்ல? இந்த கண்டிப்பாக மைக்கை பார்த்து பேசணும். ஓகே. மைக் இருக்கும், மைக்கை பார்த்து கரெக்டாக பேசுறது. இப்போ அவங்க பேசுகிறாங்கன்னா நம்ம கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறது, இதெல்லாம் வந்து ஓகே. தூரத்துலேருந்து கேட்குற மாதிரி ஒரு குரல், அதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று அங்கேருந்து குரல் கொடுக்கும். ஸோ டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்மள படிச்சுதான் ஆகணும். எக்கோலாம் வந்து இப்போ வந்து மோனோ போய் ஆம்பிளிஃபையர் போய் எக்கோ வந்துருச்சு, அதனால நம்ம சவுண்டு வேணும்னா சவுண்டு வச்சுக்கலாம். அதெல்லாம் நம்ம இந்த காலத்தில் அப்படி, அந்த காலத்தில் தேட்டர் மாதிரி கத்தி பேசி தான் ஆகணும்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மெதுவாக பேசினால நல்லா சத்தமாக கேட்கும், வசதி வந்துருச்சு இல்லையா? இல்லை அந்த காலத்தில் கேட்குறேன், அந்த காலத்தில் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் வந்து மேயாதமான் வந்து 10 தடவை பாடிக்கிட்டு இருந்தேன், மேயாதமான் மேயாதமான் அப்படின்னு 10 தடவை பாடிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ரீச் ஆகும், அப்போ தான் ரீச் ஆகும், கடைசியில் இருக்கிற வரைக்கும் போய் சேரணும். எடுத்த உடனே ரொம்ப சத்தமாக பாடவும் முடியாது, பேசவும் முடியாது. அதனால ஆடியன்ஸ் கேட்கணும் மெதுவாக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பாடுவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் எல்லாம் மாறிடுச்சு, டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட். பாட்டை கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். புரியுது. அதனால அது ஒன்றும். அப்போ டைலாகையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி போட்டு அதுக்கேற்ற மாதிரி அசிச்சுக்கவும் முடியும் இல்லையா? முடியும்னா பண்ணலாம். அதுவும் கிரியேட்டிவிட்டி தான் நம்முடைய அறிவியலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம. சூப்பர் ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது ரிகர்சல் அப்படின்ற ஒரு ப்ராசஸை பற்றி நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம ரிகர்சல் எல்லாம் முடிச்சிட்டோம், நம்மளுக்கு அடுத்த கட்ட அப்படின்னு பார்த்தா பர்ஃபார்மன்ஸ் தான், அரங்கேற்றம். அதாவது நாளைக்கு நம்ம பண்ண போகிறோம், மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தானே இவ்வளவு. ஆனால் லைட்டாக சமைக்கிறது எதுக்கு? சாப்பிட்ற பசங்க எல்லாருக்கும், பிள்ளைங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் தான். இப்போ நம்ம வந்து சமைச்சிட்டோம், பரிமாற போகிறோம், பரிமாறுறது தான் நிகழ்ச்சி நடத்துறது, அதுதான் அரங்கேற்றம். அதான் நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ நம்ம லைட்டாக வீட்டில் போய் நான் லைட்டாக பழகிலாம் பார்த்துட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வரேன். நாளைக்கு வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் நம்ம வாசம் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். சின்ன சின்ன குழந்தைகள் நாம் ஒன்று கூடுவோம், சிரித்து பேசி மகிழ்ச்சியாக ஆடி பாடுவோம். அந்த அந்த முன்பக்கத்தில் காட்டி ஆடி பாடுவோம். புரிஞ்சிடுச்சா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். சின்ன சின்ன குழந்தைகள் நாம் ஒன்று கூடுவோம், சிரித்து பேசி மகிழ்ச்சியாக ஆடி பாடுவோம். வெரி குட், தேங்க்யூ. நல்லா பண்ணுங்க.